தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உடுமலை மத்திய பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். தமிழக அரசு சார்பில் திருப்பூர் மண்டலத்திற்கு 2021 முதல் 2025 ஆண்டு வரை நகர்ப்புறத்திற்கு 50 பேருந்துகளும், புறநகர் பகுதிக்கு 47 பேருந்துகளும் என ஆக மொத்தம் 97 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதன்படி இதுவரை 45 புறநகர் பேருந்துகளும், 18 நகர்ப்புற பேருந்துகளும் என ஆக மொத்தம் 63 பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் புதிதாக 2 புறநகர் பேருந்துகளும், 13 நகர்ப்புற பேருந்துகளும் என ஆக மொத்தம் 15 புதிய பேருந்துகள் கூண்டு கட்டும் பணி நிறைவடைந்து வழித்தடத்தில் இயக்குவதற்கு தயாரானது. இந்த பேருந்துகள் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. திருப்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு 2 புறநகர் பேருந்துகளும், உடுமலையிலிருந்து கடத்தூர் அர்ச்சனேஸ்வரர் கோவில், கடத்தூர், கல்லாபுரம், அமராவதி பகுதிக்கும், தாராபுரத்திலிருந்து வெள்ளைக்கவுண்டன் வலசு, கனியூர், மடத்துக்குளம் பகுதிக்கும், காங்கேயம் பகுதியிலிருந்து சென்னிமலை மற்றும் திருப்பூருக்கும், பல்லடத்திலிருந்து பெருமாநல்லூர் மற்றும் திருப்பூருக்கும் புதிய பேருந்துகள் புறப்பட்டு சென்றன. இந்நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, உடுமலை நகரமன்ற தலைவர் மத்தீன், போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.